நான் இப்பொழுது உணவு உண்ணும் பழக்கங்களை பற்றி கூற வந்துள்ளேன். மருந்தென வேண்டாமும் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போன்றே உணேன். இந்த குறளில் திருவள்ளுவர் உணவு பற்றி சிறப்பாக விளக்கியுள்ளார். அதாவது உடலுக்கு எது பொருத்தமான உணவு அதை எடுத்துக்கொண்டால் நாம் நெடுநாள் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம் என்கிறார் திருவள்ளுவர். பால் சார்ந்த உணவுகள் உடலுக்கு வலிமையும் பாரம்பரியத்திற்கு பெருமையும் தரும். இது இயற்கை தந்த வரம். இவை உணவுகளின் சுவையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் கால்சியம், வைட்டமின், புரதம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். பாரம்பரிய உணவு என்பது நமது முன்னோர்களின் அறிவு, இயற்கை வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட உணவு பழக்கமாகும். இது பாரம்பரிய அரிசி வகைகள், சிற்றுண்டிகள் முக்கிய இடம் பெற்றுள்ளது. பாரம்பரிய சிற்றுண்டிகள் போன்ற இறந்த வடை, எள்ளுருண்டை, மிளகு வடை, சுயம், பிடிக்குழுக்கட்டை, அதிரசம், உப்புக்கட்டை இவையெல்லாம் சுவை மட்டும் அல்லாமல் நம் உடலுக்கு அதிக ஊட்டச்சத்தை அளிக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பண்பாட்டு சிற்றுண்டிகளை பற்றி காணலாம். இடியாப்பத்தில் நார் சத்து, இரும்பு சத்து, புரதம் மற்றும் ஆவியில் வேக வைத்ததால் முதியவர்கள், பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு செரிமானத்திற்கு உதவுகிறது. அமர்ந்தும் விருந்தோம்பல் மறைந்து போனதால் நின்றும் மேடை நாட்டு பழக்கம் பெருகி போனது. வாழை இலையில் அமுதம் அருந்திய காலம் மாறி வண்ண வண்ண தட்டுகளில் நஞ்சருந்தும் காலம் நேர்ந்தது. பித்தம் தனித்த பெருவயிறு நோய் நீக்கும், நித்தம் இளமை தந்து தலைநிறை மாற்றும். தட்டில் உண்ணா தனி சிறப்பை உணர்ந்தால் மாநிலத்து நோயின்றி வாழ வழிகாட்டும். மேலை நாட்டு மோகத்தால் வீழ்ந்து கிடந்த மாநில கூட்டத்திற்கு தமிழனின் தலை சிறந்த பண்பின் ஒன்றுதான் இந்த வாழை இலை. தைத்திருநாளின் மங்கள குறியீடு என்று இந்த வாழை இலை கருதப்படுகிறது. தனித்துவமான மனம் மற்றும் சுவை கொண்டது. இது தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதன் நன்மைகள் உடல் எடை குறைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் விளையும் காய்கறிகள் முருங்கைக்காய். முருங்கைக்காய் என்பது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பாரம்பரிய காய்கறி ஆகும். இது ரத்தத்தை சுத்திகரிப்பது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, எலும்புகளை வலுவாக்குவது போன்ற எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. வணக்கம், நான் மு. பத்மஸ்ரீ. நான் சமிதா பிரேமானந்த். நாங்கள் இருவரும் 7ஆம் வகுப்பு இ பிரிவில் படித்து வருகிறோம். இன்று நாங்கள் தமிழ்நாட்டின் மசாலா பொருட்கள் என்ற தலைப்பில் சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் கூறப்போகிறோம். தமிழ்நாடு இந்தியாவில் மசாலா பொருட்கள் உற்பத்தியில் முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாகும். இப்போது சில முக்கியமான